அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. வணக்கம். சரி, அழகா இருக்கிறீங்க. எங்க ஒரு கவலையா இருக்குன்னு சொன்னா 50th பர்த்டேன்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. வாய்ஸ் பர்த்டே ஆனா இல்ல எனக்கு கவலையா இருக்கு. 50th மாதிரி தெரியல, உண்மையா தெரியல. 50th சொல்லிட்டாங்க, வந்துட்டு தானா 50th கவலையா இருக்குது. 50th பர்த்டே மாதிரி தெரியல உண்மைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சரி, இன்னைக்கு உங்களோட 50th பர்த்டே இங்க செலிப்ரேட் பண்றீங்கன்னு சொல்லி யாரோ உங்களுக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. கொஞ்சம் இல்ல, நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, முதலாவது எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுளான பிள்ளையார முதல் கொடுத்துருவோம். நிறைய வந்திருக்கணும், ஆனா முதலாவது பிள்ளையார கொடுத்துருவோம். பிள்ளையார் வரும் கையோட வரையில ஒரு 1.5 லட்சம் ரூபாய் காசையும் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, வடிவா இருக்கு. சரி, யார் இப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி இருப்பாங்க? இதர செய்யறா சுபா மயூரன் டான்சி அவங்க செய்வாங்க. சுபா மயூரன் டான்சி எங்க இருக்கிறாங்க? ஹாலண்ட்ல இருக்கு, சுவிஸ்ல இருக்கு. ஹாலண்ட்ல இருக்கணும், சுவிஸ்ல இருக்கணும். இல்ல போல இருக்கு. அவைதான் செய்வாங்க. அவங்க தான், வேற யாரும் இல்லை. இங்க நிறைய பேர் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு நிறைய பேர் நிக்கிறாங்க. அவங்க யாரையும் சொல்லல. இல்ல எனக்கு தெரியும், அவைதான் எனக்கு செய்யணும். செய்தா அவைதான் செய்யணும். சரி, இப்ப வெக்கேஷனுக்கு வந்து நிக்கிறீங்களா? சரி, அப்ப உங்களோட நான் நிக்கிறவங்க உங்களோட பிள்ளைகள் சொல்லி நினைக்கிறேன். பிள்ளையார் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவையும் எந்த பிள்ளைகள் மாதிரி பக்கம்தான் சேர்க்க. அவையும் பிள்ளைகள் மாதிரி. சப்போஸ் பிள்ளைகள் செஞ்சிருந்தா இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று நினைச்சு மம்மியோட 50th பர்த்டே. அவ வந்து எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் போடணும்ல பர்த்டே. ஓகே, தான் செய்திக்கிறோம். அப்பவே செஞ்சுட்டீங்க. சரி, அப்ப சரி, அடுத்த கிஃப்ட் கொடுத்துருவோம். வேற நெக்ஸ்ட் வந்து உங்களுக்காக ஒரு லட்சுமி ஒரு ஆள் வந்திருக்கிறா. அவவும் வெறுங்கையோட வரையில 1.5 லட்சம் ரூபாயோட வந்திருக்கிறா. அவவும் அடுத்தது உங்களுக்காக அவரையும் கொடுத்துருவோம். கிருஷ்ணர் ராதா சிலையோட அதுலயும் 1.5 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. என்னன்னு சொல்றேன், 4.5 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட உங்களுக்காக இன்றைக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு கிஃப்ட் அனுப்பி இருக்கு. இதெல்லாம் செய்யறேன்டா மயூரன் சுபா டான்சி தான் செய்திருக்கீங்க. வேற யாரும் சான்ஸே இல்ல? நோ சான்ஸ். வேற யாருமே இல்ல. ஆனா இது ஸ்ரீலங்கால இருந்து தானே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லி அனுப்பி இருக்காங்க. வரவே வராது. இப்ப இங்க யாரோ ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்களான்னு சொல்லி எங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா வந்து அப்படி வர சந்தர்ப்பம் என்ன ஒருக்கும் தெரியாது. நாங்க செலிப்ரேட் பண்ண போறேன். இதுக்குள்ள நிக்கிறார்கள் யாராவது? இல்ல என்ன அவதான் என்ன ஒரே தொடர்ந்து வந்து கேட்டவங்க ஜப்னா எப்ப பர்த் செய்வீங்க. ஓகே, சப்போஸ் உங்களை விஷ் பண்றதுக்காகவோ அல்லது லைவ் வீடியோ கால் பாக்குறதுக்காக கேட்டிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். அப்ப இது யாரா? அவதான் எனக்கு ஒரே ஹெல்ப் பண்றது எனக்கு சொல்றேன். சரி சரி, கவலைப்படக்கூடாது. இது ஒரு சந்தோஷமான நேரம் தானே இது. சரி, கவலைப்படக்கூடாது. அப்புறம் இப்போ ஒருவேளை சப்போஸ் அவங்க கிஃப்ட் அனுப்பி இருந்தா போயிட்டு நீங்க அள வச்சுட்டீங்கன்னு எங்களை பேச போறாங்க. சரி, உங்களுக்குள்ள அவ்வளவு தூரம் ஒரு இனிமையான பொண்ட் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்றது, பெற்றால் தான் பிள்ளைகளான்னு சொன்ன மாதிரி பெராட்டிக்கு கவலைப்பட தேவையில்லை. நீங்க அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இவ்வளவு அன்பான உறவுகள் எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதனால இனி இல்லைன்னு சந்தோஷமா இருக்கலாம். நீங்க அப்படி கெத்து அணிக்கலாம். எனக்கு பிள்ளைகளையும் தாண்டி பிள்ளைகளை போல இன்னொரு உறவுகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. சரி, அப்ப அவங்கதான் மாற்றம் இல்லை. இதுக்கு பிறகு நாங்க ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த கண்ணீர் வந்துடுது. செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல. இந்த சிஸ்டம் இங்க இருக்கா. ஓகே, அவங்க இருக்காதா?
அவ செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா என்னடா இது, அவ ஏற்கனவே எனக்கு செய்துட்டா. அவ ஏற்கனவே செய்துட்டா. சரி, ஓகே. சப்போஸ் இன்னைக்கு அவ செய்திருந்தா அக்கா வந்து நிக்கிறா, அக்காக்கு இன்னைக்கு ஏதாவது வீட்டு அண்ணோட பிள்ளையா நான் 3 பேர். ஷூர். அவட பிள்ளைகள் யாராவது செஞ்சிருந்தா பெரியம்மாக்கு செய்வோம் சொல்லி ஒருவேளை செஞ்சிருந்தா சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்காக, அதையும் கொடுத்துருவோம் வேணா. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அது வந்து என்னன்னு சொல்றேன், அதை பார்த்து நீங்க கவலைப்பட போறீங்க. எனக்கு கவலையா இருக்கு சீரியஸா. சரி பாப்போமா, சரி பாப்போம், பாப்போமே பார்த்துட்டு. இதாலதான் சொன்னாங்க கவலையா இருக்கும் எனக்கு. சரி, என்ன செய்யறது, அவங்க சின்ன 50 ஒரு கேக் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க, இவங்க பெருசா 50 எல்லாருக்கும் காட்டிட்டாங்க. அதான் எனக்கு கவலையான. சரி, சரி, ஓகே. அப்ப நான் யாரு என்னென்ன கிஃப்ட் தந்ததுன்னு இனி சொல்லிடுவோம். வந்ததுக்கு அள வச்சுட்டேன், சிரிக்காம வச்சாச்சு, இனி ஒன்றும் செய்யலாது. அப்ப சொல்லிடுவோம் இல்லை யார் என்னென்ன கிஃப்ட் தந்தது. உங்களுக்கு இந்த 50th நம்பர் கேக்கும் லக்ஷ்மி சிலையோட சேர்த்து உங்களுக்கு அந்த கேஷும் தந்தது வந்து வச்சு, சாரா, மயூரன், சங்கீதா ஹாலண்ட்ல இருந்து தந்திருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்ட் வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஒரு 10 சிக்கன் பிரியாணி உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. ஸ்பெஷலா தங்கட சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லி நாங்க அனுப்புற சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்க. அதோட சேர்த்து அந்த பிள்ளையார் சிலையும் அதுல இருக்கிற கேஷும் உங்களுக்கு அனுப்பினது வந்து வசந்தகுமார் விமலாதேவி ஹாலண்ட்ல இருந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ணா அண்ணின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கிருஷ்ணர் சிலையோட சேர்த்து உங்களுக்காக தனோதன், துவிதன், இனியா, தயாளன், சுபா சுவிஸ்ல இருந்து இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பியா? இது வந்து too much. சரி, அது அவங்களுடைய எல்லாமே எனக்கு செய்திருக்கேன். சரி, அது நான் நினைக்கிறேன் இங்க நீங்க வெக்கேஷனை இன்னும் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது. என்ன சொல்றேன், இது வந்து அவங்களோட அன்பின் வெளிப்பாடு தான் அவ்வளவு கூடவா வந்துருக்குது. சரி, ஓகே. அவ்வளவு என்னன்னு சொல்றேன், அவ்வளவு உண்மையான உறவுகள் கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கிறாங்க. சரி, இன்னொரு ஸ்பெஷல் மொமெண்ட்டும் இருக்குது. இங்க இருக்கிறதுல துஷானன் என்றது துஷானனுக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லி பர்த்டே ஏதாவது முடிஞ்சதா, நடந்ததா? சரி, ஓகே. அவருக்கு கொடுக்க சொல்லி பெரியம்மா கொடுத்ததா குடும்பம்னு சொல்லி ஒரு பர்த்டே கார்டும் வாங்க. பெரியம்மா கொடுக்க சொல்லி அவருக்கு ஒரு பர்த்டே கார்டும் 20,000 rupees கேஷும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஓகே, சேர்ந்துட்டு நீங்க. சரி, ஓகே. என்ன சொல்ல போறீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினா உங்களுடைய அந்த அன்பு உள்ளங்களுக்கு இப்படி எதிர்பார்த்தீங்களா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்னைக்கு வரும் என்று என்ன சொல்ல போறீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? எதிர்பார்க்கல, ஆனா சந்தோஷமா இருக்கு. சரி, எனக்கு வந்து என்ன சொல்றேன், எனக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. சரி, அந்த அன்பு தான் உங்களுக்கு அவ்வளோத்தையும் கொடுத்துருக்குது. நீங்க கவலைப்படவே தேவையில்லை. நிறைஞ்ச மனசோட சந்தோஷத்தோட உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சாலே காணும். எப்பவும் ஹாப்பியா இருங்க. இதே சந்தோஷத்தோட நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த கேக் அவங்களோட கேக்கை வெட்டிடுவோம். சரியா? சரி. அம்மா Happy birthday Day to you.
Happy birthday to you. Happy birthday, dear. Happy birthday to you. எல்லாரும் வைக்க முடியும். சரி, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியாக இருக்கும் உங்களை மீட் பண்ணது. உங்களுடைய 50th பர்த்டேல நாங்களும் முடிஞ்சு கொண்டதில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி உங்களை இன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அங்கே இருக்கைகளை நீங்கள் இங்கே நிறைய பேருக்கு அனுப்பி இருக்கலாம். ஸோ இந்த முறை இன்றைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நீண்ட காலம் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு விடைபெறுறோம். எனக்கு ஒரு 30 மாதிரி தான் இருக்கு, அதையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுவோம். தேங்க்யூ. உங்களுக்கும் எல்லாம் எல்லாருக்கும் அந்த ஆக்கள் எல்லாருக்கும் சிறன் தாழ்த்தி. சரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.